நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகெட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகெட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். ஸ்பாகெட்டி தென்காடாடிகள் ஃபாலி பொருளாயிருந்தவும் சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும் நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இரண்டு எல்லாமே எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். சகாப்பன் ஸ்டப்பா கத்திய சாவுடை தீது அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, சப்பன் அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலேயே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டக சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரென்னி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண போற? வழி, நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேடின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன். பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன குலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி, நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா இந்த
10.6 is hard 12 pins by Host Marty. Oh, no. Lee. So the stomach melting is 4 out of 6. சுவையாக உள்ளது. ஆமா, முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது. பாட்டி, உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல. ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தின? கிரீம் என்னாச்சு? கிரீம் சொன்னால் சுவையா இருக்கும். இதனை செய்யலாம். ஆகவே குழந்தையாக நடிக்காதே. இப்போது இதை கலக்கப் போகிறேன். மிகச்சரி, தொடர்ந்து போவோம். சலங்கோட்டு அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன். கிரீமின் மனித மார்ஷ்மெலோக்கஸ் வச்சு விட்டால் இது இன்னும் சுவையானதாக தோன்றும். பண்ணலாம். நாம் டோனாரே இருக்குது இப்ப. என்னை சொந்தரி கஷ்டப்படணும். இங்க விருது பகடித்துக் கொள்ளலாம். ஜஸ் கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன். ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன். இது முடிவு இல்லை. ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது? அவற்றின் சுவை மிக அருமை. சேர்த்து விடுங்க. பத்தி சொல்ல வேண்டாம். அதுவே எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பார்ப்போம். டோம், உன் கேகயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் இதிலிருந்து தொடங்குவேன். இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது. அடுத்த எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேகயாவை முயற்கிறேன். பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர். கடைசி போட்டியாளர் விட்டு போனார். இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன். சிப்ஸா? நான் முடிச்சிடுவேன். சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? முறை இல்லை. சாப்பிடுவது. நான் வெறுமனே மன்னிக்கவும். நான் உண்மையிலேயே முட்டாள். டோம், நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும். It's the surprise and curial Malmalak Fairbrace. பைசி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள். ஓ, நீங்க அதை வறுக்க முடியாது. அப்படி சிப்ஸுகளோ குருமையா இருக்கும். எல்லாத்தையும் கிடைச்சு அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை. சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது. அருமை. டாம், என்ன செய்கிறாய்? குப்பை போடாதே. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சிறப்பித்தேன். சரி, என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். எண்ணெயில் காசு சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உச்சகட்டத்தில் யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன். டோம், எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது. எனவே சிரிக்குது. ஆம், நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல. பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன். இசைகசர் அவுக்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும். அசலை ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும். அதை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும். நீங்கள் அவதை வெளியே எடுக்கலாம். அற்புதமாக மாறியுள்ளன. இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும். சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம். அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும். நன்றி. அதை Overweight, realm Olivia ring the near friends.
சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டாம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்துவிட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் மீதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது. எனக்கு இந்த சுவையான பாஸ்தா வேண்டும். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, நான் அதை செய்வேன். சரி, அப்படியெனில் தொடங்குவோம். நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன், பாரம்பரியமாக கெட்சப்புடன். நான் தண்ணீரை சோதிப்பேன். அது எங்கே? ஓ, இங்கே இருக்கிறாய். எனக்கு உன்ன தேவை. தயவு செய்து பாத்திரத்தில் செல். இல்ல, என்ன? நீங்கள் பாத்திரத்தில் ஏற விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உள்ள போங்கள். சரி, குறும்பு கையா, நீர் சூடாக உள்ளதா என்று பார்க்கலாம். ஆம், உன் எதிர்வினையை பார்த்தால் தண்ணீர் போதுமான அளவு சூடாக உள்ளது. உன்னை இனி தேவையில்லை. நான் இங்கே கொஞ்சம் பாஸ்தா போடுகிறேன். இப்படி போடுகிறேன். என் மாவு எங்கே? இங்கே. நான் இதை திறக்கிறேன். ஓ, ஆ, ஆ, ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, எவ்வளவு அலட்சியம். ஆப்ஸ், இது நடக்கிறது. ஆம், இந்த மாவு எனக்கு பொருந்தும். நான் பல நிற பாஸ்தா செய்வேன். எனக்கு மாவும் முட்டையும் தேவை. நான் மாவை அப்படியே மெதுவாக பிசையுவேன். இப்போது எனக்கு சில குளிர்ந்த பலூன்கள் உள்ளன. ஓஸ், உண்மையில் முதலில் ஒரு கத்தி மற்றும் எனக்கு சில வண்ணம் தேவை. நான் வண்ண பாஸ்தா செய்ய போகிறேன். வானவில் பாஸ்தா குழந்தைக்கு ஏற்றது. இப்போது ஒவ்வொரு பந்தையும் சாசேஜ் போல செய்ய போகிறேன். மிகவும் வேடிக்கையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. எல்லா வண்ணங்களிலும் சாசேஜ்களை உருட்ட வேண்டும். இப்போது அவற்றை இணைக்கப் போகிறேன். அது அழகாக இருக்கிறது. சரி, என் பாஸ்தா தயார். அதை கவனமாக ஒரு தட்டில் வைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. அருமை. என்ன அந்த இடத்துல என்ன இருக்கிறது? ஓ, என் கண்ணாடிகள், அவை மூடுபனி படிந்து விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? ஓ, இங்கே என்னவென்று எனக்கு நினைவில் இருக்கிறது. மிக சுவையான கேச்சப். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் கெட்சப் மூடப்பட்டிருந்தது. இதோ. ஓ ஓ மூதாட்டிக்கு உதவியதற்கு நன்றி. ஓ, இது திருப்தி அளிக்கும். ஓ ஓ ஏ இப்படியா? எவ்வளவு வேடிக்கை. ஓ பாட்டி, என்ன ஒரு கனவு. என்ன விஷயம்? மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆஹா, ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் மற்றும் என் பாஸ்தாவிற்கு பாதுகாப்பாக கேட்சப் ஊற்ற முடியும். அது சிறந்தது. ஒரு சிறந்த உணவு. நன்றாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் வைக்கிறேன். சார், ஆனால் தெளிவாக ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. கை, என்னிடம் வா. எனக்கு கருப்பு வண்ணம் வேண்டும். அதை கொண்டு வா. என்ன? ஆம், ஐஸ் பெயிண்ட் எனக்கு பொருந்தும். இப்போ சிந்தை பாஸ்தாவை கருப்பு நிறமாக நான் பூசுவேன். என் பிடித்த நிறம். மேலும் இந்த கருப்பு பாஸ்தாவுக்கு கேட்சப் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் பாஸ்தாவிற்கு கெட்டியாக சாஸ் ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் ஜெல்லி ஐஸ் வைப்பேன். சரியான உணவு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, எவ்வளவு விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாம் தயார்.
ஒரு மிகவும் விசித்திரமான உணவு. அதை சாப்பிட கூட விரும்பவில்லை, ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். மாமர்லேட் மற்றும் பாஸ்தாவின் மிகவும் விசித்திரமான சேர்க்கை. அது பயங்கரமாக இருக்கிறது. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஓ, அதுதான் எனக்கு பிடிக்கும். பாரம்பரிய பாஸ்தா கெட்சப்புடன் நாம் அதை முயற்சிக்க வேண்டும். ஓ, பாட்டி அருமையாக சமைக்கிறார். நீங்கள் அற்புதமானவர் பாட்டி. நன்று. உங்க பாஸ்தா அருமை. ஓ நன்றி என் அசீஸ். நன்றி. வாவ், இது என்ன? இது சில அற்புதமான பாஸ்தா. நான் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் காத்திருங்கள், இது அற்புதமாக சுவைக்கிறது. மிக சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். கோரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். என் வெற்றி. ஓ எப்படி இப்படி? ஓ, இதை சாப்பிடு. பாஸ்தா மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது சுவையானது தயாரிக்கவும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓ ஓ கண்டிப்பா சரி. எந்த கேள்விகளும் இல்லை. சூப்பர் குளிர்ச்சியான வேடிக்கையான காக்டெயில் செய்ய நான் எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டேன். இங்கே கொஞ்சம் வேடிக்கையான தூள் ஊற்றப் போகிறேன். இப்போது அதை சூடுபடுத்தப் போகிறேன். அற்புதம். விடுமுறையின் பிரகாசமான சுவையுடன் ஒரு கண்ணாடி எடுப்பேன். கொஞ்சம் காத்திருக்கலாம். இதோ முடிந்துவிட்டது. என் பானத்தின் இந்த பகுதி தயாராகிவிட்டது. நான் என் இடத்திற்கு வேகமாக ஓடுவேன். நிச்சயமாக ஸ்கிட்டில்ஸ் இல்லாமல் எங்கே? அவை மிகவும் வேடிக்கையான இனிப்புகள். சரி, நான் என் பண்டிகை கண்ணாடியில் மேலும் ஊற்றுவேன். இப்போது நான் சில ஸ்ப்ரைட் சேர்க்க போகிறேன். இது திறக்கவில்லை. நான் அதை புடைப்பேன். அப்பா, அது என்ன மேல் சிந்திவிட்டது. ஓ நீ ஒரு வானவில் கேக். பரவாயில்லை, நான் உலர்ந்து விட்டேன். இப்போது என் அழகான பானத்தை முடிக்கலாம். அற்புதம். ஆமாம், அதுதான் நான் நினைத்தது. ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. ஆம், இங்கே கிரீம் உதவும். கிரீமுடன் ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் சிறிது ஸ்பிரிங்கிள்ஸும் சேர்க்கிறேன். ஆனால் இல்லை, இன்னும் அதிகமாக சேர்க்கிறேன். ஆம், ஒரு அழகான பயணம். ஓ ஸ்வீட் சாப்பிட ஷேட் ரொம்ப விசித்திரமானது. குழந்தைக்கு வைட்டமின்கள் ரொம்ப தேவை அப்படின்றதால நான் செலரியை நறுக்குவேன். ஆகவே செலரியுடன் பானம் ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என் பேத்திக்கு வைட்டமின்களை இழக்க விரும்பவில்லை. எனவே நான் பிளெண்டரில் ஜூஸ் செய்து அற்புதமான செலரி பானத்தை அற்புதமான கூவளையில் ஊற்றுவேன். கொஞ்சம் மேலும் பச்சை. இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். பாட்டிட்டிருந்து ஒரு ஆரோக்கியமான காக்டெயில். ஆம், இதுவே சிறந்தது. நான் இதை நிறுத்த முடியல. ஓ என்ன என்னை அப்படித்தான் பாக்குறீங்களா? நான் இதை செய்வேன். முதலில் கண்ணாடிக்கு ஒரு சிவப்பு இனிப்பு அலங்காரத்துடன் ஸ்டைலும் கவர்ச்சியும் கொடுப்பேன். எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அதுவே de anti-desperate Charles Coistrian de ausstuwe reparanus the meeting. இதில் என் சாச்சஸ்டர் வைக்கிற மீட்டிங். ஹை, சரி, எனக்கு தேவையான பொருட்களை கொண்டு வா. போ. ஓ, என்ன ஒரு பயங்கரமான விஷயம். நான் அதிலிருந்து விலகி இருப்பேன். நன்றி காய். கிரீம் பாதிக்காது. இது நிறைய இருக்கணும். இப்போ இந்த கண்களை சேர்த்து மேலும் சேர்க்கிறேன். இந்த காக்டெயிலுக்கு மேலும் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். என்ன ஒரு பானம். ஸ்டரி சேர்த்தா அலைன்டரி. அது குடி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இது என்ன? இதை எப்படி குடிக்க முடியும்? அது மிகவும் மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த பானம் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது நான் இன்னொரு பானத்தை முயற்சிக்கிறேன். என்ன? அடடே, இதன் வாசனை என்ன மாதிரியானது? இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இல்ல, நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். இதோ இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத்தனை அழகான கோப்பை மற்றும் ஒரு நகைச்சுவையான ஸ்ட்ரா. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும்.
இப்போ கண்ணாடியை நக்குவேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இது புளிப்பாக இருக்கிறது. ஆனால் இதுதான் வெற்றியாளர். அற்புதம். ஆமாம். ஆம், நான் வென்றுவிட்டேன். என்னை பாருங்கள்.